In this video we are going to discuss few conversion. So இதெல்லாமே உங்க book bag exercise ல இருக்கக்கூடிய conversion தான். உங்க book bagல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 conversion வந்து இருக்குது. அதுல first 5 conversion நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா next 5 வந்து நம்ம வந்து இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா பென்சைல் ஆல்கஹால் டு 2 phenyl ethanoic acid இல்லையா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குன்னு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். அப்ப பென்சைல் ஆல்கஹால் நமக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பென்சின் ரிங் போட்டு நம்ம எழுதியிருக்கோம். மேல வந்து CH2OH வந்து நம்ம வந்து போடணும். CH2 போட்டு அப்புறம் வந்து OH வந்து போடணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீனாலோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து ட்ரா பண்ணிடுவாங்க. அப்படியே ஒரு பென்சின் ரிங் வந்து போடுவாங்க, மேல வந்து ஒரு OH வந்து போட்டுருவாங்க. இதான் நமக்கு வந்து பென்சில் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. இது பென்சில் ஆல்கஹால் கிடையாது, இதுக்கு பேர் வந்து நமக்கு வந்து ஃபீனால். ஓகேவா? அப்ப பென்சில் ஆல்கஹால்னா அங்க CH2 வந்து கண்டிப்பா இருக்கணும். இது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க, கேர்ஃபுல்லா வந்து இருந்துங்க. அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் அதுவும் நம்ம கேர்ஃபுல்லா வந்து இருக்கணும். எத்தனோயிக் ஆசிட், அவங்க மெயின் செயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈத். இங்க வந்து ஃபினைல்னு கொடுத்துருக்காங்க, பென்சின்னு கொடுக்கல. அப்ப ஃபினைல்னா அது சப்ஸ்டிட்யூண்டா வந்து இருக்குன்னு அர்த்தம். அப்ப மெயின் செயின் நமக்கு என்ன இருக்குது? ஈத்னா 2 கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது. அதுல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா COOH. ஓகே, COOH வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்ப இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது வந்து செகண்ட் கார்பன். அப்ப செகண்ட் கார்பன் நமக்கு என்ன இருக்குது? ஒரு ஃபினைல் ரிங் வந்து நமக்கு வந்து இருக்குது, ஒரு பென்சின் ரிங் வந்து நமக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு வந்து ஒரு CH2, அப்போ கார்பனோட வேலன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்காக இங்க நம்ம வந்து CH2 வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இதான் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 2 phenyl ethanoic acidோட ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த மாலிகுலேருந்து இந்த மாலிகுலேருந்து கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ இந்த மாலிகுலுக்கும் இந்த மாலிகுல் நமக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் ஆட்டம் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இங்கேயும் பென்சின் ரிங் இருக்குது, இங்கேயும் பென்சின் ரிங் வந்து இருக்குது. அது போக இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், பட் இங்க அடிஷனல் நமக்கு என்ன இருக்குது? ஒரு கார்பன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன், ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னா நம்ம பொட்டாசியம் சயனைடு கூட வந்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும். அப்போ பொட்டாசியம் சயனைடு எல்லா மாலிகுலையும் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகாது, அது வந்து ஹாலோ ஆல்கேனோட மட்டும் தான் ரியாக்ட் ஆகும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், பென்சைல் ஆல்கஹாலை ஹாலோ ஆல்கேனா வந்து நம்ம வந்து மாற்றணும். அது அப்போ நம்ம எப்படி மாற்றலாம்? தயனைல் கூட வந்து ரியாக்ட் பண்ணணும். ஆல்கஹாலை குளோரினா நம்ம மாற்றணும் அப்படின்னா தயோனைல் குளோரைடு கூட வந்து ரியாக்ட் பண்ணணும். SOCl கூட வந்து ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த OH குரூப் வெளியே போயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? Cl வந்து நமக்கு வந்து கிடைக்கும். CH2Cl வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? KCl வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணலாம். KCl வந்து ரியாக்ட் பண்ணும்போது குளோரின் வெளியே போயிட்டு நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சயனைடு வந்து அங்கே போய் நமக்கு வந்து சப்ஸ்டியூட் ஆகும். இங்கன்னா CH2 பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா CN வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இதை நம்ம வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது, ஓகே, இன் தி பிரசன்ஸ் ஆஃப் த அசிட்டிக் மீடியத்தில் ஹைட்ராலிசிஸ் வந்து பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆசிட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ CH2 CO வந்து H வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இது எப்படி சார் சயனைடு எப்படி சார் திடீர்னு வந்து நமக்கு வந்து ஆசிட்டா மாறுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது அமீன் சாப்டர் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அந்த குரூப்பை நான் வந்து சிம்பிளா R நான் வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம், RC ட்ரிபிள் பாண்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதான் நமக்கு வந்து சயனைடு குரூப். நீங்க என்ன பண்றீங்க, இப்போ வந்து வாட்டர் மாலிகுல் வந்து நீங்க ஆட் பண்ண போறீங்க. எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கணும், வாட்டர் மாலிகுல் அதாவது ஹைட்ராலிஸ் பண்ணும்போது வாட்டர் நம்ம எப்பவுமே ஒரு பக்கம் H ஒரு பக்கம் OH வந்து நம்ம போடுவோம். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்ட் வந்து நமக்கு வந்து பிரேக் பண்ணும்போது. அதே டபுள் பாண்டே இல்லை ட்ரிபிள் பாண்டே பிரேக் பண்ணும்போது நமக்கு எப்படி டிசோசியேட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் O போகும், ஒரு பக்கம் ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து போகும். இங்க நமக்கு என்ன இருக்குது? ட்ரிபிள் பாண்ட் வந்து இருக்குது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணா இந்த பக்கம் நம்ம வந்து O ஆட் ஆகும், இந்த பக்கம் வந்து 2 ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா RC டபுள் பாண்ட் O NH2 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ மறுபடியும் என்ன பண்றோம், இதை நம்ம வந்து மறுபடியும் ஒரு வாட்டர் கூட சேர்ந்து ஹைட்ராலிசிஸ் வந்து பண்ணணும். அப்போ இங்க நமக்கு வந்து இந்த பாண்டை பிரேக் பண்ண போறோம். இங்க சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது இல்லையா. அப்போ அந்த சிங்கிள் பாண்டை பிரேக் பண்ணும்போது இங்க வந்து H வந்து ஆட் ஆகும், இங்க வந்து நமக்கு வந்து OH வந்து கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா RCOOH வந்து கிடைக்கும், பிளஸ் அம்மோனியா மாலிகுல் வந்து நமக்கு அது கிடைக்கும். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ 2 வாட்டர் மாலிகுல் வந்து நமக்கு வந்து இன்வால்வ் ஆகணும். இங்க 2 வாட்டர் மாலிகுல் ஆட் ஆகும்போது சயனைடு குரூப் நமக்கு என்னதான் மாறினா COOH குரூப் வந்து மாறிடும். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். அப்போ நீங்க சயனைட்லேருந்து நீங்க அமைடு கொண்டு வரணும்னா ஒரு வாட்டர் மாலிகுல் போடணும். அதுக்கு பேர் பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் சொல்லுவாங்க. இது 2 வாட்டர் மாலிகுல் போட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஹைட்ராலிசிஸ், ஃபுல்லா நீங்க ஹைட்ராலிசிஸ் பண்ணா உங்களுக்கு வந்து ஆசிட் குரூப் வந்து உங்களுக்கு வந்து வரும். அப்புறம் இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நிக்கல் அண்ட் ஹைட்ரஜன் வந்து நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா நிக்கல் ஹைட்ரஜன் வந்து நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து அமீன் கூட கிடைக்கும். CH2 அப்புறம் ஒரு CH2 NH2 கூட கிடைக்கிறது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகே, அப்போ அந்த சயனைடை வச்சு நமக்கு என்ன 3 மாலிகுல் வந்து நமக்கு வந்து கொண்டு வரலாம். ஒன்று அமைடு கொண்டு வரலாம், ஆசிட் கொண்டு வரலாம், அமீன் கொண்டு வரலாம். அட் த சேம் டைம்ஸ் என்ன பண்ணா நம்பர் ஆஃப் கார்பன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் வந்து சயனைடு, இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் ரொம்ப நமக்கு வந்து மோர் யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் கன்வர்ஷன் வந்து நம்ம போகும். நெக்ஸ்ட் கன்வர்ஷன் என்ன கொடுத்துட்டாங்க, எத்தனால் டு ப்ரோப்பேன் நைட்ரேட் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ எத்தனால் நமக்கு வந்து எத்தனை கார்பன் ஆட்டம் வந்து இருக்கணும்? 2 கார்பன் ஆட்டம் வந்து இருக்கும் இல்லையா. ஈத்னா 2 கார்பன் ஆட்டம் பிளஸ் வந்து ஒரு ஆல்கஹால் குரூப் CH3 CH2 OH எத்தனால் குரூப் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணா ப்ரோப்பேன் நைட்ரில். அப்போ ப்ரோப்பேன் நைட்ரில்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சயனைடு குரூப் இல்லையா. அப்போ ப்ரோப்னா 3 கார்பன் ஆட்டம் வந்து இருக்கணும், இன்க்ளூடிங் அந்த நைட்ரில் இருக்கக்கூடிய கார்பன், அதையும் சேர்த்து தான் 3 கார்பன். நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணிடுவாங்கன்னா ப்ரோப்பேன் 3 கார்பன் ஆட்டம் தனியாக போட்டுருவாங்க, அப்புறம் நைட்ரில்
நைட்ரேட் வந்து தனியாக ஆட் பண்ணுவாங்க. அது அப்படி கிடையாது. அது வந்து நைட்ரேட்டையும் சேர்த்து தான் நமக்கு வந்து 3 கார்பன் ஆட்டம். ஓகே, CH2 CN இதான் நமக்கு வந்து புரோப்பைன் நைட்ரேட். சிலர் என்ன பண்ணுவாங்க, இங்க வந்து இன்னொரு CH2 போட்டு புரோப்பேனா இன்னொரு CH2 போட்டு அப்புறம் வந்து CN போடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டைன் நைட்ரேட்ல வந்து மாறிடும். இது வந்து நமக்கு வந்து தப்பு. நமக்கு என்ன பண்ணுறதுனா அந்த நைட்ரேட்டோட கார்பனையும் சேர்த்து தான் ஃபங்க்ஷனல் குரூப் கார்பனையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், இன்க்ளூட் பண்ணணும். அப்போ நமக்கு வந்து இதான் நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர். அப்போ இதை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். ப்ரீவியஸ் கன்வென்ஷன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஈஸியாக நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்போ சயனைடு வந்து நம்ம கொண்டு வரணும், என்ன பண்ணணும், கேசியன் கூட ரியாக்ட் பண்ணணும். அப்போ கேசியன் எல்லா மாலிகுலும் ரியாக்ட் ஆகாது, ஹாலஜன் கூட மட்டும் தான் ரியாக்ட் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இது வந்து ஹாலஜனை வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு நம்ம ஹாலஜனா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், தயனைல் குளோரைடு வந்து ரியாக்ட் பண்ணணும். SOCl2 தயனைல் குளோரைடு கூட ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா முதல்ல நமக்கு என்ன ஹாலஜனா வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். CH3 CH2 Cl வந்து கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா கேசியன் கூட வந்து ரியாக்ட் பண்ண முடியும். அப்போ கேசியன் கூட ரியாக்ட் பண்ணும்போது CH3 CH2 Cn வந்து நமக்கு வந்து மாறும். ஓகேவா? ஸோ இது வந்து இதுதான் பெர்ஃபெக்ட் கன்வர்ஷன். நெக்ஸ்ட் வந்து போவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எயித்து கொஸ்டின் என்ன கொடுத்தாங்கன்னா அனிலின் கொடுத்துருக்காங்க. அப்போ அனிலினோட ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வரைய தெரியணும். அப்போ பென்சன் ரிங்கு மேலே நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா NH2 வந்து இருக்கணும். இதுக்கு பார்த்தா நமக்கு வந்து அனிலின். அப்போ அனிலேருந்து நம்ம என்ன பண்ணுறதுனா குளோரோ பென்சினை வந்து நமக்கு வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ குளோரோ பென்சினை வந்து நம்ம மாற்றணும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், அரோமேட்டிக் காம்பவுண்ட்லேருந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பை ரிமூவ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி வந்து கிடையாது. ஒரு குரூப்பை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு குரூப் வரது வந்து நமக்கு வந்து அவ்வளோ ஈஸி வந்து கிடையவே கிடையாது. ஓகே, அலிஃபாட்டிக்கில் வந்து ஈஸியாக ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பட் அரோமேட்டிக் வந்து ஈஸியாக ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. அப்படி ரிமூவ் பண்ணால் அதுக்கு வந்து ரெண்டு ரியாக்ஷன் தான் இருக்குது. இப்போ பார்க்க போகிற சாண்ட்மேர் ரியாக்ஷன். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா ஃபீனால் வந்து இருக்கும். ஃபீனாலில் நீங்கள் ஜிங்க் டஸ்ட் போட்டிங்கன்னா அந்த OH வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஃபீனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் டஸ்ட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது பென்சன் ரிங்காக நமக்கு வந்து வரும். அப்போ அரோமேட்டிக் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்று சாண்ட்மேர் ரியாக்ஷனுக்கு வந்து போகணும், இல்லை ஜிங்க் டஸ்ட் வித் ஃபீனால் வந்து நம்ம போகணும். அப்போ இங்கே அமீனுக்கு நமக்கு என்ன பண்ணால் சாண்ட்மேர் ரியாக்ஷனுக்கு என்ன ரியேஜென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NaNO2. இங்கே வந்து H2 வந்து NH2 இருக்கு இல்லையா, இங்கே நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா என்ன ரியேஜென்ட் பார்த்தீங்கன்னா NaNO2 ப்ளஸ் வந்து நமக்கு என்ன ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். இதில் மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் 0 டிகிரி சென்டிகிரேட்ல வந்து நடக்கும். ரொம்ப கூலிங் டெம்பரேச்சர் வந்து நடக்கும். அப்போ 0 டிகிரி சென்டிகிரேட்னா கெல்வின் நமக்கு எவ்வளோ வரும், 273 கெல்வின். இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 273 to 278 கெல்வின் வந்து நடக்கும். ரொம்ப கூலிங் டெம்பரேச்சர் தான் இந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த அம்மோனியம் காம்பவுண்ட் வந்து டைசோனியம் குளோரைடு வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். N2 plus Cl minus வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட். இந்த காம்பவுண்ட் வச்சு நம்ம வந்து என்ன குரூப் வேணாலும் நம்ம வந்து கொண்டு வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குப்ரஸ் குளோரைடு Cu2 Cl2 வந்து போட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையான வந்து குளோரோபென்சின் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, குளோரோபென்சின் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதே பார்த்தீங்கன்னா குப்ரஸ் புரோமைடு போட்டிங்கன்னா புரோமின் கிடைக்கும். குப்ரஸ் சயனைடு வந்து போட்டிங்க CuCN வந்து போட்டிங்கன்னா சயனைடு குரூப் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன குரூப் வேணாலும் கொண்டு வரலாம். பென்சின் கொண்டு வரலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமீன் சாப்டர் இருக்கும். நம்ம அமீன் சாப்டர் பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டைசோனியம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், குளோரின் வந்து நம்ம கொண்டு வரலாம். அப்போ அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், ஒன்று டைசோனியம் குளோரைடு வந்து மாற்றணும், இல்லைனா ஜிங்க் டஸ்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். அப்புறம் இன்னொரு மெயின் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அமீன் குரூப்னாலே அங்கே வந்து நமக்கு சாண்ட்மேர் ரியாக்ஷன் தான் நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸ். இந்த NaNO2 போய் டைசோனியம் குளோரைடு வந்து ஃபார்ம் ஆகணும் இல்லையா, நீங்கள் அமீனை பார்த்தாலே இந்த ரியாக்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும். வேற ரியாக்ஷன் எதுவும் போகிறது வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது. 90% நமக்கு என்ன இந்த ரியாக்ஷன் மட்டும் தான் நமக்கு வந்து போகும். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் கன்வர்ஷன் நம்ம போகலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் கன்வர்ஷன்? நைன்த் கன்வர்ஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா குளோரோ 2 குளோரோ பியூட்டேன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ பியூட்டான் நமக்கு என்ன இருக்கணும், 4 கார்பன் ஆட்டம் வந்து இருக்கணும் இல்லையா. ஸோ 4 கார்பன் ஆட்டம் வந்து இருக்கணும். அதில் செகண்ட் பொசிஷன் வந்து குளோரின் வந்து இருக்கணும். CH3 CH2 CHCl. இங்கே நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா CH வந்து நமக்கு வந்து இருக்கணும். இது நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 3,4 டைமெத்தில் ஹெக்சேன். அப்போ ஹெக்சேன் நமக்கு என்ன 6 கார்பன் ஆட்டம் வந்து இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பனில் ஒரு மெத்தில் குரூப் வந்து இருக்குது. இங்கே ஒரு மெத்தில் குரூப் CH3 வந்து இருக்குது. இங்கே ஃபோர்த் கார்பன் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தில் குரூப் வந்திருக்கு CH3. நெக்ஸ்ட் என்ன பண்ணா இது 5th கார்பன், இது நமக்கு வந்து 6th கார்பன் இல்லையா. ஸோ முதல்ல என்ன பண்ணா ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க வந்து ப்ராப்பரா வந்து நீங்க டிரா பண்ணுங்க. ஸ்ட்ரக்சர் டிரா பண்ணனே நமக்கு ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் தான். இங்க நமக்கு என்ன இருக்குது 4 கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது. இங்க நமக்கு வந்து 8 கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது. அப்ப நம்பர் ஆஃப் கார்பன் டபுள் ஆகுது, ஹாலஜன் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து உட்ஸ் ரியாக்ஷன் தான் நமக்கு வந்து ஞாபகம் வரணும். ஓகேவா. அப்ப நம்ம உட்ஸ் ரியாக்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம், 2 மாலிகுல்ஸ் ஆஃப் வந்து ஹாலோ ஆல்கேன் வந்து நம்ம எடுத்துப்போம். CH3 CH2
CH Cl இங்க நம்ம வந்து CH வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு மாலிக்யூல் 2 மாலிக்யூல் எடுத்துக்கணும் இல்லையா, CH3 CH2 CH இங்க நம்ம என்னன்னா CH வந்து எடுத்துக்கிறோம். இங்கே நம்ம என்ன பண்றோம், ஒரு குளோரின் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். அப்ப என்ன ஆகும்னா 2 சோடியம் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும், நமக்கு வந்து NaCl வந்து வெளியில வந்துடும். அப்ப இங்கேருந்து ஒரு Cl போகுது, இங்கேருந்து ஒரு Cl போகுது. அப்ப அந்த ரெண்டுக்கு நடுவில் நமக்கு என்ன ஆகும், ஒரு பாண்ட் வந்து நமக்கு வந்து மேக் பண்ணிரும். அப்போ அதான் நமக்கு வந்து ப்ராடக்ட். அப்போ CH3 CH2 CH ஓகேவா. அப்போ நான் என்ன பண்றேன், இந்த 3 ப்ராடக்ட் எழுதிட்டேன். 1 2 3 இந்த 3 கார்பன் எழுதிட்டேன். அந்த 3 கார்பன், மூணாவது கார்பன் எங்க கனெக்ட் ஆயிருக்குது, இந்த கார்பன் வந்து கனெக்ட் ஆயிருக்குது. அப்போ நமக்கு என்னது CH CH2 CH3. அப்போ என்ன பண்ணிட்டேன், இந்த கார்பன் இங்க கனெக்ட் ஆயிருக்குது. அப்போ இங்கே நான் வந்து இந்த கார்பன் எழுதிட்டேன். ஓகே. அப்போ அந்த 2 CHல நமக்கு என்ன இருக்குது, 2 மெத்தில் குரூப் வந்து இருக்குது. அப்போ இங்க ஒரு மெத்தில் குரூப், இங்க ஒரு மெத்தில் குரூப். அப்போ நமக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. அப்போ இது வெறும் சிம்பிள் தான். இதுல நீங்க 2 மாலிக்யூல் போட்டுட்டு நீங்க எண்ணெய் போட்டாலே அங்க நம்ம வந்து ட்ரை ஈத்தர் வந்து யூஸ் பண்ணணும். சால்வெண்ட்லையும் கொஞ்சம் கவனமா இருந்துங்க. ஓகேவா. சால்வெண்ட் நம்ம வந்து எழுதணும். இப்போ ட்ரை ஈத்தர் வந்து போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து தேவையான ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைச்சிரும். 2 எண்ணெய் மாலிக்யூல்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ திஸ் வில் பி த வெரி சிம்பிள் ரியாக்ஷன். நம்பர் ஆஃப் கார்பன் டபுள் ஆகுது அப்படின்னாலே அதுக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உட்ஸ் ரியாக்ஷன், இன்னொன்று ஆல்டார் கண்டென்சேஷன். ஆல்டார் கண்டென்சேஷன்ல ஃபங்க்ஷனல் குரூப் வந்து இருக்கும். ஒரு ஆல்டிகைடு ஆல்கின் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் வந்து இருக்கும். ஃபங்க்ஷனல் குரூப் இல்லாத ஆல்கேன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பா உட்ஸ் ரியாக்ஷன் மட்டும்தான். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், லாஸ்ட் 10th கன்வர்ஷன். அப்போ 10th கன்வர்ஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 மெத்தில் ப்ரோப் 1 ஈன். கேர்ஃபுல்லா இருக்கணும், அந்த ENE கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் அந்த ENE பார்க்காம ப்ரோப்பேனே நம்ம வந்து வரைஞ்சிருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் வந்து இருக்கணும். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, CH3 CH தான் ஆல்ரெடி அங்கே வரும். CH டபுள் பாண்ட் CH2 இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா இங்க இந்த ஹைட்ரஜன் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட வேண்டியதான். இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு இங்க ரெண்டாவது பொசிஷன் நமக்கு என்ன கொடுக்குறாங்க, ஒரு மெத்தில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க CH3. இதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தில் ப்ரோப் 1 ஈன். அங்கே டபுள் பாண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 2 குளோரோ 2 மெத்தில் ப்ரோப்பேன். அப்போ CH3 C ரெண்டாவது பொசிஷன் வந்து நமக்கு வந்து மெத்தில் குரூப்பும் இருக்குது, குளோரின் குரூப்பும் நமக்கு வந்து இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க, CH வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேருந்து இந்த மாலிகூல் இங்கே என்ன பண்ணால் நம்பர் ஆஃப் கார்பன் நமக்கு வந்து சேஞ்சஸ் வந்து இல்லை. இங்கேயும் நமக்கு வந்து 4 கார்பன் தான் இருக்குது, இங்கேயும் நமக்கு வந்து 4 கார்பன் தான் இருக்குது. அது போக நம்ம என்ன பண்ணா ஒரு ஹைட்ரஜனும் ஒரு குளோரின் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணியிருக்காங்க, இங்க ஒரு குளோரின் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹைட்ரஜன் குளோரினேஷன், அப்போ ஹைட்ரோ குளோரினேஷன் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஒரு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். அவ்வளவுதான், சிம்பிள் வந்து நமக்கு வந்து முடிஞ்சிடும். அப்போ CH3 C CH3 டபுள் பாண்ட் CH2 ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து HCl வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். அப்போ HCl ஒரு பக்கம் ஹைட்ரஜன் ஆட் ஆகும், ஒரு பக்கம் வந்து குளோரின் ஆட் ஆகும். அப்போ ஹைட்ரஜன் எங்க ஆட் ஆகும், ஹைட்ரஜன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எங்க இருக்கிறாங்களோ அங்கே தான் நமக்கு போய் ஆட் ஆகும். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் நமக்கு என்ன ஆகும்னா குளோரின் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும். அப்போ இங்கே யாருமே இல்லை, பெராக்சைடுன்றதெல்லாம் உங்க டீச்சர் மாதிரி இல்லையா. அப்போ அங்கே பெராக்சைடுலாம் உங்களுக்கு வந்து இல்லை. பெராக்சைடு இல்லைன்னா என்ன, டீச்சர் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல அக்குமுலேட் பண்ணுவீங்க. அப்போ ஹைட்ரஜன் வந்து இங்கே போகும், குளோரின் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் போகும். அப்போ நமக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சார் அப்போ பெராக்சைடு போட்டால் நமக்கு வந்து ஆப்போசிட் எஃபெக்ட் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்காது. ஓகேவா. அந்த மார்க்கோனிக் ஆஃப் ரூல் அண்ட் ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் ரூல் பெராக்சைடு எஃபெக்ட் எல்லாமே HBrக்கு மட்டும்தான், HClக்கு வந்து கிடையாது. அப்போ உங்களுக்கு மார்க்கோனிக் ஆஃப் ரூல்னு கேட்டாங்கன்னா நீங்க ஸ்பெசிஃபிக்காக HBr தான் எழுதணும், HCl நீங்க எழுதக்கூடாது. HCl எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கோனிக் ஆஃப் மெக்கானிசம் தான் ஃபாலோ பண்ணும், ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் மெக்கானிசம் வந்து நமக்கு வந்து ஃபாலோ பண்ணாது. ஓகே. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து இம்பார்ட்டன்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க முடியும். அந்த ஷார்ட்ஸ்ல அந்த 3 மினிட்ஸ்ல கன்வர்ஷன் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய ஹிண்ட் எல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணா வீடியோவை நீங்க ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்க.